Hi guys, சிம்பிளான மெத்தடில் நெட் யூஸ் பண்ணி ஆர்கிட் பிளான்ட் ஒன்று ரெடி பண்ணுவோமா? வாங்க வீடியோக்குள்ளாடி போக. பிளான்ட்டோட பாட்டிங் மிக்ஸ் தாங்க ரெடி பண்ணிடுறேன். அதுக்காக நான் வந்து உடஞ்ச பாட்டோட பீசஸை தாங்க எடுத்துக்கிறேன். அந்த பீசஸ் எல்லாமே இன்னும் நல்ல குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து உடச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாட்டோட பீசஸ் இல்லைன்னா செங்கலோட பீசஸ் நம்ம ஆர்கிட் பிளான்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கோகனட் ஹஸ்க்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் கறித்துண்டு நம்ம எடுத்துப்போங்க ஆர்கிட் பிளான்ட் பண்ணும்போது. இந்த மாதிரி ஒரு நெட்டோட் ஷீட் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த நெட்டோட் ஷீட்டை நான் 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹோல் இருக்க நெட் பார்த்து நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பிகாஸ் நமக்கு ஆர்கிட் பிளான்ட் பண்ணும்போது எப்போவுமே ப்ரீத்தபிளாக இருக்கணும். அதோட ரூட்ஸ் எல்லாம் வளர்கிறதுக்கு அதோட பாட் ரொம்ப ப்ரீத்தபிளாக இருந்தால் தான் அது நல்லாவே வளர முடியும். ஸோ நான் இதை 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணியே ஈஸியாக இந்த ஷீட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இது ஒரு பிளாஸ்டிக் ஷீட், அதனால தான் ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சிச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை யூஸ் பண்ணி ஒரு கோன் ஷேப்பில் வந்து ஒரு பாட் ரெடி பண்ணுறோம். அதை டைப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டயரையும் யூஸ் பண்ணிக்கிறேன். கேபிள்ஸ் எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சேம் டயர் தாங்க இது. இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்து நம்ம ஷேப் கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதோட எட்ஜஸை எல்லாமே நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு கோன் ஷேப் ஒரு பாட்டுக்கு எப்படியும் ஒரு 4 to 5 டயர் தேவைப்படும். நம்ம வந்து கொஞ்சம் 4 to 5 டயர் யூஸ் பண்ணால் தான் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது மாதிரி அந்த ஹோல்ஸும் இருக்காது, அன்வான்ட் ஹோல்ஸும் இருக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ப்ரீத்தடான ஒரு ஹோல் இருக்க மாதிரி நெட் யூஸ் பண்ணிக்கிட்டால் பிளான்ட் வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தாங்க நான் இந்த மாதிரி நெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டயரில் தேவையில்லாதது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ நாம் இன்றைக்கி 4 பாட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த நெட்டை யூஸ் பண்ணி. இனி நாம் பிளான்ட்டை தாங்க ரெடி பண்ண போகிறோம். எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பிளான் கிடச்சிருக்குங்க. இந்த பாட்லேருந்து தான் நான் பிளான்ட் எடுத்துக்கிறேன். இந்த சின்னதான அழகான பிளான்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி ஆர்கிட் பிளான்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இதுக்காக கோகனட்டோட ஃபைபரையும் எடுத்துக்கிட்டேன். இந்த கோகனட் ஃபைபர் யூஸ் பண்ணி இந்த பிளான்ட்டை சுற்றி வச்சுக்கிட்டோம்னா அதோட ரூட்ஸ் வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பாட்டில் இன்றைக்கி வந்து நம்மளோட மிக்ஸ் எல்லாம் எடுத்துக்க போகிறேன். எல்லாம் ஒரு நம்ம கறித்துண்டு, கோகனட் ஹஸ்க், அதுக்கப்புறமா வந்து அந்த பாட்டோட பீசஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அது மேலேயே நான் அந்த பிளான்ட்டையும் வச்சுட்டேன். நம்ம கறித்துண்டு யூஸ் பண்ணுறதுனால பிளான்ட்டுக்கு ஃபங்கஸ் எதுவும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த கோகனட் ஹஸ்கையும் தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கிட்டால் பிளான்ட் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டரிங் பார்த்தீங்களா, இந்த வாட்டரிங் பண்ணும்போது எப்படியும் எல்லா தண்ணியுமே வெளியே போயிடும். இந்த மாதிரி தாங்க நம்மளோட ஆர்கிட் பாட் இருக்கணும். பிகாஸ் தண்ணி எதுவுமே கட்டக்கூடாது, எல்லாமே வெளியே போயிடணும். ஜஸ்ட் அதோட அந்த மிக்ஸில் மட்டும் தண்ணி இருக்கணும். இந்த ஒரு மாமரத்தில் தாங்க நான் ஹேங் பண்ணுறேன். இந்த மாமரத்தில் ஆல்ரெடி நான் வந்து ஆர்கிட் பிளான் பண்ணி ஹேங் பண்ணி விட்ருக்கேன். இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நேச்சுரலாக அழகாக இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்காக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்கிட் ஃப்ளவர்ஸ் ரொம்பவே அழகா இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு புக்ஸ் எல்லாம் மேக் பண்ணும்போது